Hi students, this is Alex here. In the video, exercise 1.4 solve பண்ண போறோம். So first question பாத்தீங்கன்னா, determine whether the graph given below represent functions அப்படின்னு கேட்டிருக்காங்க. Give reason for your answers concerning each graph. இப்போ நம்ம first subdivision எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு vertical line வரைய போறோம். ஒரு vertical line வரைஞ்சா இது வந்து graph வந்து more than one point la meet பண்ணுது. So இந்த இடத்துல மீட் பண்ணுது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல மீட் பண்ணுது. அதனால இது வந்து not a function. So இந்த இடத்துல வந்து இது not a function அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ரீசன் சொல்லணும். ஏன் அப்படின்னா vertical line meets the graph at more than one point. அதனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்து சப்டிவிஷன் 2. நான் வெர்டிகல் லைன் எங்க வரைஞ்சாலும் ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். இங்க வரைஞ்சாலும் ஒரு இடத்துல தான் மீட் ஆகும், இங்க வரைஞ்சாலும் ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வரைஞ்சி இதை வந்து ஒரு இடத்துல மீட் பண்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். சப்டிவிஷன் 2 வந்து it is a function. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா vertical line meets the graph exactly at one point. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் ஆகுது. அடுத்தது தேர்ட் பார்ட். இப்போ வெர்டிகல் லைன் வரைஞ்சா ஸோ எத்தனை இடத்துல மீட் ஆகுது பாருங்க. 1 2 3. ஸோ மோர் தேன் ஒன் பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு என்ன சொன்னோமோ அதை தான் சொல்ல போறோம். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். It is not a function. அதே ரீசன் தான். Vertical line meets the graph at more than one point. ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா வெர்டிகல் லைன் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சா அது ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணணும், அப்பதான் அது வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் வெர்டிகல் லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது. அப்போ வந்து இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஏன்னா வெர்டிகல் லைன் மீட்ஸ் தி கிராஃப் எக்ஸாக்ட்லி அட் ஒன் பாயிண்ட். ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஏன்னா வெர்டிகல் லைன் மீட்ஸ் தி கிராஃப் எக்ஸாக்ட்லி அட் ஒன் பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் a to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f of x வந்து x by 2 minus 1 where a அப்படின்றது 2 4 6 10 12 இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் b ஓட எலிமெண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ரெப்ரசன்ட் f by set of ordered pairs அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம f of x எடுத்துக்கலாம். f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x by 2 minus 1. இப்போ ஃபங்க்ஷன் வந்து a to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து இந்த செட் ஏல இருந்து எடுக்கணும். நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து செட் பில இருந்து கிடைக்கும். ஸோ நம்ம செட் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் எடுக்க போறோம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, அது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 by 2 minus 1. 2 by 2 னா 1, 1 minus 1 0. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, நம்ம எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். So 4 divided by 2 minus 1. 4 by 2 வந்து 2, 2 minus 1, 1. X is equal to அடுத்தது 6. நான் செட் A ல இருந்து ஒவ்வொரு வேலையை சப்ஸ்டிடியூஷன் பண்றேன். F of 6 பாத்தீங்கன்னா 6 by 2 minus 1. 6 by 2, 3, 3 minus 2, sorry 3 minus 1, 2. அடுத்தது X ஓட வேல்யூ 10. இப்போ F of 10 அப்படின்றது 10 by 2 minus 1
So 5 minus 1 which is 4. X is equal to 12 அப்படின்னா f of 12 12 by 2 minus 1 12 by 2 வந்து 6 6 minus 1 5. So இங்க கொடுத்த இந்த 5 வேல்யூஸுக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபங்க்ஷனை வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸா ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதும்போது f equal to அப்படின்னு போட்டுட்டு இப்போ ஆர்டர்ட் பேர் எக்ஸோட வேல்யூ அதோட கரஸ்பாண்டிங் f of x ஓட வேல்யூ. ஸோ 2, 0 அடுத்தது 4, 1 அடுத்தது 6, 2 அடுத்தது 10, 4 அடுத்தது 12, 5. ஸோ ஆர்டர்ட் பேரை நம்ம எழுதியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் டேபிள் ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் ஃபார்ம்ல நம்ம முதல்ல ஒரு எக்ஸும் கீழே ஒரு f of xும் எழுதணும். ஸோ இது வந்து நம்ம டேபிளில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் வந்து 2 இருக்கு, அது கரஸ்பாண்டிங்காக f of x வந்து 0, 4 இருக்கு கரஸ்பாண்டிங்காக 1, 6 இருக்கு கரஸ்பாண்டிங்காக 2, 10 இருக்கு கரஸ்பாண்டிங்காக 4, அடுத்தது 12 இருக்கு கரஸ்பாண்டிங்காக 5. ஸோ டேபிள் ஃபார்ம்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராம் அப்படின்ற போது நம்ம ரெண்டு செட் மாதிரி எடுத்துப்போம். அதாவது ஒரு செட் இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. ஸோ கொஸ்டின்லேயே வந்து ஃபங்க்ஷன் வந்து a to bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம a and b அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 2, 4, 6, 10, 12. 2, 4, 6, 10, 12. b ஓட எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 4, 5, 9. 0, 1, 2, 4, 5, 9. இப்போ ஆரோ டயக்ராம் அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பேர் போட்டிருக்கோம். ஸோ 2, 0 அப்போ 2 வந்து மேப்பிங் டு 0, 4 வந்து மேப்பிங் டு 1, 6 மேப்பிங் டு 2, 10 மேப்பிங் டு 4, 12 மேப்பிங் டு 5 அப்படின்னு போட்டு இதை நம்ம ஆரோ மார்க் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஆரோ டயக்ராம். எந்த வேல்யூ எந்த வேல்யூக்கு மேப் ஆகுது. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ரஃப் கிராஃப் எடுத்துக்க போகிறோம். இந்த ரஃப் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஒரு லைன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரஃபாக ரீடிங்ஸ் மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது வந்து எக்ஸ், எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ், இது ஆரிஜின். நமக்கு எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்களா டேபிளில். ஸோ 2, 4, ஸோ ஈவன் நம்பராக இருக்கு, நடுவில் 8 இல்லை. ஸோ நம்ம இருந்தாலும் இது 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வேல்யூஸாக தான் இருக்கு. அதனால நம்ம டைரக்டா இதோட ஸ்கேல் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லி ஃபியூ வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இன் எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்கேல் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸா எடுத்திருக்கோம். அதே மாதிரி இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து 1 யூனிட்டா எடுத்திருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ண போறோம். ஸோ ஆர்டர் பேர்ல பார்த்தீங்கன்னா 2, 0 இருக்கு. ஸோ 2, 0 அப்படின்னா இந்த இடம் தான் இது. ஸோ 2, 0. அடுத்தது 4, 1. ஸோ 4ல 1 இந்த இடத்துல வரும். 4, 1. அடுத்தது 6, 2. 6ல வந்து 2. அடுத்தது 8 வந்து இல்லை எக்ஸோட வேல்யூல. 10, 4. ஸோ 10ல 4 இந்த இடத்துல இருக்கும். 10, 4. அடுத்தது 12 வந்து 5. ஸோ 12, 5 இந்த இடத்துல வரும்.
12,5. So graphical representation பண்ணியாச்சு. அடுத்தது question number 3. இதுல function வந்து நமக்கு ordered pair ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. இதை நம்ம first subdivision படி arrow diagram represent பண்ணணும். So first subdivision பாத்தீங்கன்னா நம்ம arrow diagramக்கு ரெண்டு செட் எடுத்துப்போம். ஒரு செட் வந்து x, இன்னொரு செட் வந்து y. So நம்ம மேல வந்து x and y or a and b அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So இது first values ஃபுல்லா நம்ம இங்க 1, இங்க இருக்கு 1, 2, 3, 4, 5. So 1, 2, 3, 4, 5 அப்படின்றது இங்க போட்டாச்சு. அப்புறம் 2, 2, 2 அப்படின்னு 3 இருக்கு. பட் நம்ம வந்து ரிப்பீட்டேஷன் பண்ண மாட்டோம். ஒரு 2 தான் போடுவோம். and 3, 4. இப்போ arrow diagram பாத்தீங்கன்னா 1 வந்து mapping to 2, 2 mapping to 2, 3 mapping to 2, 4 mapping to 3, 5 mapping to 4. So arrow mark இப்படி போடணும். So நம்ம வந்து arrow diagramல represent பண்ணியாச்சு. அடுத்து table form. So table form அப்படிங்கும்போது நம்ம முதல்ல x அதுக்கப்புறம் f of x or y எல்லாம் ஒண்ணுதான். So x ஓட வேல்யூ பாருங்க 1, 2, 3, 4, 5. இப்போ கரஸ்பாண்டிங்கா 1க்கு function only 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4. So இந்த டேபிள் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து டேபிள் ஃபார்ம்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது சப்டிவிஷன் 2. ஸோ இந்த இடத்துல சப்டிவிஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்டிவிஷன் 3 படி கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ரஃப் கிராஃப் எடுத்துக்க போறோம். இங்கே சப்டிவிஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரஃப் கிராஃப்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ, சின்ன வேல்யூ. ஸோ ஹரிசான்டலா எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிகலா ஒய் ஆக்சிஸ் எடுத்துப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ், இந்த இடத்துல வந்து ஒய். ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டாச்சு. இது ஆரிஜின் 0. இப்போ நம்ம ஸ்கேல் வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு 1 யூனிட்டா எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒய்லையும் வந்து 1 யூனிட்டா எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5. ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ இதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து 1 சென்டிமீட்டரை 1 யூனிட்டா எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க, இது 1,2. ஸோ 1ல வந்து 2 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். இது 1,2, 2,2 இது இந்த இடத்துல இருக்கும். 2,2. அடுத்து 3,2 அது இந்த இடத்துல இருக்கும். 3,2. 4,3. ஸோ கொஞ்சம் மேல இருக்கும். 4ல கொஞ்சம் மேல இந்த இடத்துல. இது வந்து 4,3. அடுத்து 5,4 இன்னும் கொஞ்சம் மேல 5,4. ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனும் கொடுத்தாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. Show that the function f from natural number to natural number defined by f of x வந்து 2x minus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து 1 to 1 but not on 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் f of x1 equal to f of x2 அப்படின்னு நம்மளே எடுக்கிறோம். So let f of x1 equal to f of x2. நம்ம f of x equal to f of y அப்படின்னு எடுக்கலாம். இப்போ f of x1 அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் x இருக்கோ x1 போடணும். So 2 into x1 minus 1 equal to 2 into x2 minus 1 அப்படின்னு வரும். ரெண்டு சைடும் -1 கட் பண்ணிடலாம். கட் பண்ணது போக மீதி பார்த்தீங்கன்னா 2x1 equal to 2x2. அகைன் நம்ம ரெண்டு சைடும் 2வை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு டோட்டலா x1 equal to x2 அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாவே therefore f of x is 1 to 1. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் வந்து இது ஆன் டு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். ஸோ நான் ஃபியூ நேச்சுரல் நம்பர் எடுத்து
அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். f of 1 என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ 2 into x க்கு பதில் 1 போடணும். டோட்டலா 2 minus 1 1. இப்போ f of 2 கண்டுபிடிச்சா 2 into 2 minus 1. 2 to the 4, 4 minus 1 3. அதே மாதிரி f of 3 கண்டுபிடிச்சா 2 into 3 6 minus 1 which is 5. இப்போ இதை நான் வந்து arrow diagramல plot பண்ண போறேன். இப்போ பாருங்க, இது நேச்சுரல் நம்பர், இது நேச்சுரல் நம்பர். ஸோ மேலே வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எழுதிட்டு இதில் 1 2 3 4 5 டாட் 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 போயிட்டே இருக்கும். இதுவும் நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 டாட் 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 போயிட்டே இருக்கும். இப்போ 1 போடும்போது நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ 1 தான் வந்துச்சு. 1 is mapping to 1 அப்படின்னு அர்த்தம். 2 போடும்போது 3க்கு மேப் ஆகுது, 3 போடும்போது 5க்கு மேப் ஆகுது. ஸோ இப்போ இதோட இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 1 3 5 அது மாதிரி வருது. பட் நடுவில் சில எலிமெண்ட்ஸுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ நம்ம ரிவர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அது ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். இந்த 1ஓட ப்ரீ இமேஜ் வந்து 1, 3ஓட ப்ரீ இமேஜ் வந்து 2. பட் சில எலிமெண்ட்ஸ் லைக் ஈவன் நம்பர் இந்த 2 4 இதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்து சொன்னா போதும். அதாவது 2 belong to natural number in codomain. Codomain na the second set of elements. Codomain, but there exist no pre-image in domain. So pre-image illada karanathinala it is not onto. So இது வந்து 1 to 1 but not onto. கொஸ்டின்ல வந்து அதான் கொடுத்திருக்காங்க. Show that the function is 1 to 1 but not onto. So 1 to 1 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா f of x1 equal to f of x2 எடுத்து x1 equal to x2 வந்துருச்சு. பட் ப்ரீ இமேஜ் வந்து எல்லாத்துக்கும் இருந்தாதான், எல்லா எலிமெண்ட்ஸ் இன் கோடமைனுக்கும் இருந்தாதான் அது வந்து onto. பட் சில எலிமெண்ட்ஸுக்கு இல்லை, அதனால அது not onto. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5. இதுலயும் ஷோ தட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ல கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எம் அப்படின்றது எம் ஸ்கொயர் பிளஸ் எம் பிளஸ் 3. இது வந்து 1 to 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெட் எஃப் ஆஃப் m1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் m2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எஃப் ஆஃப் m1 அப்படின்னா எங்கெல்லாம் m இருக்கோ m1 போடணும். ஸோ m ஸ்கொயருக்கு பதில் m1 ஸ்கொயர் பிளஸ் mக்கு பதில் m1 3 வந்து ஆஸ் இட் இஸ். அதே மாதிரி அதர் சைடு வந்து m2 ஸ்கொயர் பிளஸ் m2 பிளஸ் 3. இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடும் 3 3 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இந்த 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போனால் மைனஸ்ல வந்துடும், கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த எல்லா டேர்மையும் ஒரே சைடு எடுத்துட்டு வர போகிறோம். ஸோ m1 ஸ்கொயர் இது பக்கத்தில் வந்துருச்சுன்னா மைனஸ் m2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். திருப்பி அடுத்து நமக்கு இங்க ஒரு m1 இருக்கு, இந்த m2 வரும்போது மைனஸ் m2 அப்படின்னு வரும். ஸோ எல்லாமே இந்த பக்கம் வந்துடுறதுனால அதர் சைட் 0 வந்துடும். இப்போ இந்த டேர்மை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஸோ m1 பிளஸ் m2 இன்டூ m1 மைனஸ் m2 அண்ட் இந்த டேர்ம் ஆஸ் இட் இஸ் எடுத்துக்க போறோம். m1 மைனஸ் m2 இது தனி பிராக்கெட்ல எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலா இந்த ரெண்டு டேர்ம்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து m1 மைனஸ் m2 வந்து காமனா இருக்கு. அது நம்ம காமனா வெளியே எடுக்க போறோம். m1 மைனஸ் m2 அப்படின்னு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வெறும் m1 பிளஸ் m2 மட்டும் இருக்கும். இது காமனா வந்ததுக்கு அப்புறம் இங்க பிளஸ் 1 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு ஃபேக்டரையும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ ரெண்டு டேர்மையும் எடுத்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபேக்டர் வந்து நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா m1 m2 ரெண்டுமே பிலாங் டு தி நேச்சுரல் நம்பர். இங்க வந்து கொடுத்துருக்காங்க கிளியரா, இது நேச்சுரல் நம்பர். ஸோ m1 m2ன்றதே நேச்சுரல் நம்பர். இங்க ஒரு நேச்சுரல் நம்பர், இங்க ஒரு நேச்சுரல் நம்பர் பிளஸ் 1 போட்டு கண்டிப்பா 0 வராது. நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 அது மாதிரி வரணும். ஸோ சின்ஸ் m1
m2 belong to natural number m1 plus m2 plus 1 cannot be 0. அதனால இந்த equal to 0 அப்படின்றது not possible. அதனால அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்க போறோம். m1 equal to m2 அப்படின்னு எடுத்துக்க போறோம். அதாவது இந்த m2 வந்து இந்த சைடு வந்துச்சு. So m1 equal to m2 அப்படின்னு ரிசல்ட் வந்தனால therefore f of m is 1 to 1 function. So கொஸ்டின்ல அவங்க கொடுத்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம 1 to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. நமக்கு செட் A கொடுத்திருக்காங்க. அதுல எலிமெண்ட்ஸ் வந்து 1 2 3 4. செட் B வந்து நேச்சுரல் நம்பர். இப்போ ஃபங்க்ஷன் வந்து A to B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. It is defined as f of x is equal to x cube. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் A எடுத்து ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். f of 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 cube which is 1. f of 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 cube which is 8. f of 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 cube which is 27. அடுத்தது 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4 cube which is 64. இப்போ இதை நம்ம வந்து ஒரு சின்ன ஆரோ டயகிராம்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ நமக்கு வந்து ரெண்டு செட் இருக்கு. இந்த கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்றது from A to B. இது A, இது B. அகைன் A அப்படின்றது கொஸ்டின்ல இங்க கொடுத்திருக்காங்க 1 2 3 4 இருக்கு. அண்ட் B அப்படின்றது நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்லாம் 1 2 3 டாட் 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 நிறைய இருக்கும். நான் ஃபியூ இது மட்டும் எழுத போறேன். டாட் 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 8, அப்புறம் மறுபடியும் டாட் 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 கண்டினியூ ஆகும் 9 10 11. ஸோ 27 வரும். மறுபடியும் டாட் 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 நிறைய நம்பர் வரும் 64. மறுபடியும் டாட் 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 இப்படி கண்டினியூ ஆகும். ஏன்னா இது ஃபுல்லாவே நேச்சுரல் நம்பர். இது வந்து செட் A ஓட எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதை நம்ம மேப்பிங் பண்ணும்போது 1 is mapping to 1, 2 is mapping to 8, 3 is mapping to 27, 4 is mapping to 64. So நம்ம arrow diagram complete பண்ணிட்டோம். இப்போ இந்த arrow diagramல இருந்து first பாருங்க find the range of f அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ரேஞ்ச் எழுத போறோம். ரேஞ்ச் அப்படின்றது கோடொமைன்ல எதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச். ஸோ 1 8 27 64. ஸோ மேப் ஆனதெல்லாம் ரேஞ்சுன்னு எழுதியாச்சு. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது ஒரு வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து மேப்பிங் டு ஒரு வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். அதனால இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். ஆன் டு கிடையாது, ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. பட் இது வந்து 1 to 1. ஸோ இது 1 to 1 இருக்கு, பட் நாட் ஆன் டு. பட் நாட் ஆன் டு. இந்த நாட் ஆன் டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்டு ஃபங்க்ஷன். அப்ப இதை நம்ம சொல்லும் போது 1 to 1 அண்ட் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல 1 to 1 பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7. In each of the following cases state whether the function is bijective or not. So bijective அப்படின்னா 1 to 1 and on to ரெண்டுமே இருக்கணும். justify your answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இதுல ஃபங்க்ஷன் வந்து from real number to real number f of x வந்து 2x plus 1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து let f of x1 equal to f of x2 அப்படின்னு எடுத்துக்க போறோம். இது நம்ம f of x equal to f of y அப்படின்னு எடுக்கலாம். இப்போ f of x1 அப்படின்றது 2 into x1 plus 1. x இருக்க இடத்துல x1 வரணும். இங்க வந்து x இருக்க இடத்துல x2 வரணும். இப்போ ரெண்டு சைடும் 1 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டோட்டலா நமக்கு 2x1 equal to 2x2 அப்படின்னு இருக்கு. நம்ம 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது x1 equal to x2. Therefore, f of x is 1 to 1 function. So 1 to 1 function அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா ஆன் டுவா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் வந்து y அப்படின்னு எடுத்துக்கணும். So let y equal to
2x plus 1. இதில் வந்து x என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 1 இந்த பக்கம் வந்துரும். y minus 1 equal to 2x. 2 வந்து டிவிஷன்ல வந்துரும். அப்போ வந்து x is equal to y minus 1 divided by 2 அப்படின்னு வரும். இப்போ பாருங்க, இது நம்ம வந்து ஒரு arrow diagramல ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து from r to r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம arrow diagram எடுக்கும்போது இது ஒரு r, இது ஒரு r. ஸோ இந்த rல வந்து இப்போ x வந்து y minus 1 by 2 அப்படின்னு இருக்கு. இங்க நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். இது கரஸ்பாண்டிங்கா x வந்து y minus 1 by 2. இப்போ என்ன அப்படின்னா எவ்ரி yக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இங்க இருக்கும். அதாவது y வந்து ஒரு வேல்யூ அப்படின்னா when belong to r, y minus 1 by 2 அப்படின்றது belong to r இருக்கும். அப்ப நம்ம இதை ஜெனரல் ஸ்டேட்மெண்டா சொல்லும்போது for every y belong to r in codomain. ஸோ கோடொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு yக்கும் அந்த வேல்யூ வந்து belong to r, there exists a pre-image. என்ன pre-image வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y minus 1 by 2 that also belong to r in domain. So every element y belong to r in codomain, there exists a pre-image y minus 1 by 2 belong to r in domain. அதனால therefore it is onto function. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இது பைஜெக்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பைஜெக்டிவ் அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். 1 to 1ஆவும் இருக்கணும், on toவும் இருக்கணும். நம்ம therefore it is bijective அப்படின்னு சொல்ல போறோம். therefore it is bijective. இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 2 பாருங்க. f வந்து r to r, f of x வந்து 3 minus 4x square இருக்கு. ஸோ நம்ம சப்டிவிஷன் 2 அப்படின்னு எடுத்தாச்சு. f வந்து from real number to real number and f of x equal to 3 minus 4x square. 3 minus 4x square. இப்போ இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணா சேம் வேல்யூ தான் வரும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் f of 1 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 3 minus 4 into 1 square அப்படின்னு போடுவேன். இது வந்து 3 minus 4 which is minus 1. இதுவே f of minus 1 எடுத்தா 3 minus 4 into minus 1 whole square. இது மறுபடியும் 3 minus இது ஸ்கொயர் பண்ணா 1 தான் இருக்கும். அப்போ மறுபடியும் 3 minus 4 தான் இருக்கும். மறுபடியும் இது minus 1. இப்போ இது நீங்க arrow diagramல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 different value mapping to same value. arrow diagramல இது ஒரு ரியல் நம்பர், இதுவும் ஒரு ரியல் நம்பர். நான் -1 + 1 ரெண்டு வேல்யூ எடுக்கிறேன் அண்ட் இங்க ஒரு -1 எடுத்திருக்கேன். ஸோ -1ம் வந்து -1க்கு மேப் ஆகுது, 1ம் -1க்கு மேப் ஆகுது. அப்போ 2 different x value mapping to the same y value or function value அப்படின்னும் போது இது 1 to 1 கிடையாது. It is not 1 to 1. So 1 to 1 இல்ல அப்படின்னும் போது இது பைஜெக்டிவ் வராது. ஸோ நம்ம டைரக்டாவே சொல்லிடலாம், on to போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. It is not 1 to 1 function. Therefore, it is not bijective. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. இதுல வந்து நமக்கு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க, a and b. ஃபங்க்ஷன் வந்து f from a to b defined by f of x is equal to ax plus b is an onto function அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம a and b கண்டுபிடிக்கணும். இப்போ இது onto அப்படின்னும் போது நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம arrow diagramல ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது வந்து a, இது b.
A ஓட எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -1 and 1 இருக்கு. B ஓட எலிமெண்ட்ஸ் 0 and 2 இருக்கு. இப்போ இது ஆன் டூ அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ நான் வந்து -1 0க்கு மேப் பண்றேன், 1 வந்து 2க்கு மேப் பண்றேன். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பாசிபிலிட்டி கேஸ் 2. இப்போ கேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இதே மாதிரி ஆரோ டயக்ராம் எடுக்கணும். ரெண்டு செட் இருக்கு, A and B, எலிமெண்ட்ஸ்லாம் அதே தான், -1 1 0 2. இது ஆன் டூ அப்படின்றனால ப்ரீ இமேஜ் இருக்கணும். நான் வந்து இப்படி மேப்பிங் பண்றேன். ஸோ 0க்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு, 2க்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ ஆன் டூ அப்படின்னா இந்த ரெண்டாவது செட்ல இருக்க எல்லாத்துக்குமே மேப் ஆயிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்படி எடுக்கிறோம். சப்போஸ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க, x வந்து -1 அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ 0, அதாவது f of -1 equal to 0. இன்னொன்னு f of 1 equal to 2. இங்க வந்து பாத்தீங்கன்னா f of -1 equal to 2 and f of 1 equal to 0. இப்போ f of x வந்து ax plus b. ஸோ நம்ம வந்து f of x equal to ax plus b அப்படின்ற ஈக்குவேஷன்ல x க்கு பதில் இப்போ -1 போட போறோம். அப்போ f of -1 அப்படின்னு வரும், a into -1 plus b, f of -1 வந்து 0. So 0 equal to -a plus b அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ f of 1 போடும்போது a into 1 plus b, but f of 1 அப்படின்றது 2. So a plus b equal to 2ன்றது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவேஷன் 1 plus ஈக்குவேஷன் 2 அப்படின்னு ஆட் பண்ணும்போது இங்க 0 plus 2 which is 2, -a plus a கேன்சல் ஆயிடும், b plus b 2b ஆயிடும். இதுல வந்து b ஓட வேல்யூ 1 அப்படின்னு வரும். இந்த b ஓட வேல்யூ 1 அப்படின்றத ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது 2 equal to a plus 1, இந்த பக்கம் சப்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னா a equal to 1 அப்படின்னு வரும். ஸோ அவங்க கேட்ட மாதிரி a and b கண்டுபிடிச்சாச்சு, a1 b1. பட் நமக்கு இன்னொரு கேஸும் இருக்கு. இங்கேயும் இதே மாதிரி இந்த வேல்யூ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். f of x வந்து ax plus b. இப்போ நான் இங்க வந்து f of -1 அப்படின்னு போடும்போது -a plus b அப்படின்னு வரும். பட் f of -1 இங்க வந்து 2. ஸோ 2 equal to -a plus b அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி f of 1 அப்படின்னு போடும்போது நமக்கு கிடைக்கிறது a plus b, but f of 1 வந்து 0. ஸோ 0 equal to a plus b அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி 1 plus 2 ஆட் பண்ணும்போது இங்க 2 plus 0ன்றது 2, இங்க -a plus a கேன்சல் ஆயிடும், 2b வரும். இப்போ இது வந்து டிவிஷன்ல வந்துருச்சுன்னா b ஓட வேல்யூ 1 அப்படின்னு வரும். இந்த b ஓட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷன் இங்க 0 equal to a plus b ஓட வேல்யூ 1. அப்ப இதுல இருந்து 1 இந்த பக்கம் வந்துரும். ஸோ a equal to -1. ஸோ நமக்கு இன்னொரு கேஸ்ல வந்து a வந்து -1 அப்படின்னும் b வந்து 1 அப்படின்னும் பாசிபிள். அப்ப டோட்டலா நம்ம a ஓட வேல்யூ கொடுக்கும்போது therefore a equal to -1 or 1, ரெண்டு வேல்யூ பாசிபிள், and b equal to 1. Question number 9. If the function f is defined by, so x வந்து greater than 1 இருக்கும்போது x plus 2, -1 less than or equal to x less than or equal to 1 இருக்கும்போது 2, -3 less than x less than -1 இருக்கும்போது x minus 1. இது மாதிரி மூணு பார்ட்டா இருக்கு. Find the values of அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல f of 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ f of 3 அப்படின்னு வரும்போது x ஓட வேல்யூ 3 அப்படின்றது இந்த ரீஜன்ல வரும், அதாவது x வந்து greater than 1. அப்ப நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் x plus 2, அந்த இடத்துல 3 சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ 3 plus 2 equal to 5. சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா f of 0, 0 அப்படின்றது -1 less than or equal to x less than or equal to 1 இங்க இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ 2. அடுத்தது சப்டிவிஷன் 3, f of -1.5.
மைனஸ் 1.5 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா மைனஸ் 3ல இருந்து மைனஸ் 1 வரைக்கும் இந்த நடுவில் தான் மைனஸ் 1.5 இருக்கும். அதில் ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸுக்கு பதில் மைனஸ் 1.5 போடணும், மைனஸ் 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டால் மைனஸ் 2.5 அப்படின்னு வரும். அடுத்தது சப்டிவிஷன் 4, f of 2 plus f of minus 2. f of 2 அப்படின்னும் போது f of 2 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு, x plus 2, xக்கு பதில் 2 எடுத்துக்கணும், ஸோ 2 plus 2 அப்படின்னு வரும். பிளஸ் f of minus 2 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு, ஏன்னா மைனஸ் 2 வந்து இது நடுவில் வரும். இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ x minus 1, xக்கு பதில் மைனஸ் 2 எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் மைனஸ் 1. ஸோ இதை நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம், ஏன்னா இது வந்து தனித்தனி நம்பர், மைனஸ் 2 மைனஸ் 1. இப்போ பாருங்க, இது வந்து 4 பிளஸ் இது மைனஸ் 3, அப்படின்னா டோட்டலாக 4 மைனஸ் 3 which is 1. அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10. ஃபங்க்ஷன் வந்து f from மைனஸ் 5,9ல இருந்து r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் f of x வந்து டிஃபரண்ட் வேல்யூஸ் ஆஃப் xக்கு டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. மைனஸ் 5 less than or equal to x less than 2 வந்து 6x plus 1, அது மாதிரி ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் xக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம போட போறோம். இதுல f of minus 3 plus f of 2. f of minus 3 அப்படின்னும் போது மைனஸ் 3ன்றது இந்த x வேல்யூல இருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணோம், பட் xக்கு பதில் மைனஸ் 3 போடணும். 6 into minus 3 plus 1 plus f of 2. 2க்கு ஈக்குவல் அப்படின்றது இங்கே தான் இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், 5x square, xக்கு பதில் 2 போடணும். ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் இது மைனஸ் 18 plus 1 plus இது ஸ்கொயர் பண்ணா 2 square 4, 5 4 20, அதுக்கப்புறம் மைனஸ் 1, பிளஸ் 1 மைனஸ் 1 கட் பண்ணிடலாம், 20 மைனஸ் 18 நமக்கு 2 அப்படின்னு வரும். சப்டிவிஷன் 2 பாருங்க, f of 7, 7 அப்படின்றது இந்த லாஸ்ட்ல இருக்குது, 3x minus 4. அப்போ இந்த இடத்துல 3 into xக்கு பதில் 7 வரணும், மைனஸ் 4 மைனஸ் f of 1, 1 அப்படின்றது இந்த இடத்துல வரும், மைனஸ் 5ல இருந்து 2 வரைக்கும் அப்படின்ற இந்த xல தான் வந்து 1 இருக்கு. அப்போ அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ 6x plus 1. ஸோ பிராக்கெட்ல 6 into xக்கு பதில் 1 போடணும், plus 1. ஸோ என்ன வேல்யூ ஆஃப் xக்கு என்ன ஃபங்க்ஷன்றதை சூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ல xோட வேல்யூவை ப்ராப்பரா சப்ஸ்டிடியூஷன் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது பாருங்க, 7 3 21, 21 மைனஸ் 4, இது 6 plus 1 7, வெளியே ஒரு மைனஸ் சைன் இருக்கு, மைனஸ் 7. இது டோட்டலா 21 மைனஸ் 11, ஸோ 10. அடுத்தது சப்டிவிஷன் 3, 2 into f of 4 அப்படின்னு இருக்கு. ஸோ 2 into f of 4 அப்படின்னும் போது xோட வேல்யூ 4 அப்படின்னா நடுவில் இருக்கிறதுல வரும், x வந்து 4ன்றது இங்க இருக்கு, 5x square minus 1 இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி bracket open 5 into 2 square minus 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா xோட வேல்யூ 4, ஸோ இந்த இடத்துல 5 into 4 square minus 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிளஸ் f of 8 இருக்கு, f of 8 அப்படின்னும் போது 8ன்றது இந்த இடத்துல நடுவில் வரும், 3x minus 4. ஸோ 3 into xக்கு பதில் 8 minus 4. ஸோ ஒன்ஸ் அகைன் என்ன வேல்யூ ஆஃப் xக்கு எந்த ஃபங்க்ஷன் வரும்ன்றதை பார்த்து அந்த ஃபங்க்ஷன்ல xோட வேல்யூ ப்ராப்பரா சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, இது வந்து 2 into 4 square வந்து 16, 16 into 5 80, 80 minus 1 79 plus இது வந்து 8 3 24 minus 4, இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 to 18, 1 கேரி ஓவர் ஆகும், 7 to 14 plus 1 15. இப்போ இது வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணா 20 ஆயிடும். இதை டோட்டலா ஆட் பண்ணா 178. அடுத்தது சப்டிவிஷன் 4, இது பாருங்க, 2 into f of minus 2. xோட வேல்யூ மைனஸ் 2 அப்படிங்கும் போது அது இந்த இடத்துல வரும்,
So the function value 6x plus 1. இதில் x க்கு பதில் minus 2 அப்படின்னு போடணும். So 2 into, நான் டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறேன். 2 into 6x plus 1. x க்கு பதில் minus 2. 6 into minus 2 plus 1. இது ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் minus f of 6. 6ன்றது இந்த இடத்துல ஈக்குவல் டு இருக்கு. 3x minus 4 வரும். So minus 3x, x க்கு பதில் 6 minus 4. So அந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணியாச்சு. அந்த x க்கு பதில் என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும். Whole divided by f of 4 plus f of minus 2. So f of 4 அப்படின்றது x ஓட வேல்யூ 4 அப்படின்றது எங்க வருது பாருங்க. இந்த நடுவுல வரும். x ஓட வேல்யூ 4ன்றது இங்க வரும். இப்போ 5x square minus 1 இல்லையா? x க்கு பதில் 4 போடணும். So 5x square minus 1. இந்த இடத்துல 5 4 square minus 1. நம்ம f of 4 போட்டிருக்கோம். plus f of minus 2. மறுபடியும் minus 2 அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி இப்போ தான் சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம். 6x plus 1. இப்போ x க்கு பதில் minus 2 போடணும். ஸோ இந்த இடத்துல செகண்ட் டேர்முக்கு பிளஸ் இருக்கு. ஸோ பிளஸ் 6 into minus 2 plus 1. இப்போ பாருங்க இங்க 2 இருக்கு. இது 6 into minus 2 minus 12. minus 12 plus 1 அப்படின்னா minus 11. minus இது வந்து 18. 18 minus 4. 14 வரும். whole divided by 5 4 square வந்து 16. 16 into 5 80. 80 minus 1 79. அதுக்கு அடுத்தது இது minus 12 அப்புறம் plus 1. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா minus 22 minus 14 whole divided by denominatorல 79 plus 1 வந்து 80 ஆயிடும். 80ல 12 சப்ட்ராக்ட் பண்ணா minus 12 போடும்போது இது ஒன்று borrow பண்ணணும். 8 வரும். இது borrow பண்ணதுக்கு அப்புறம் 7 ஆயிடும். 7 minus 1 6. அப்ப இது வந்து 68. நியூமரேட்டர் ஆட் பண்ணா minus 36 by 68. இது நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ முதல்ல 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது minus 18 divided by 34 அப்படின்னு வரும். மறுபடியும் 2 டேபிளில் கட் பண்ணா minus 9 by 17. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. இதில் வந்து the distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல g அப்படின்றது வந்து acceleration due to gravity, ab இது வந்து constants னு கொடுத்திருக்காங்க. பட் இது பாசிட்டிவா நெகட்டிவாலாம் நமக்கு தெரியாது. Verify whether the function s of t is 1 to 1 or not. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து let s of t1 equal to s of t2 அப்படின்னு எடுத்துக்கணும். s of t1 அப்படின்னும்போது எல்லா tயும் t1 மாற்றணும். half g t1 square plus a t1 plus b. இது வந்து half g t2 square plus a t2 plus b. இப்போ இந்த ஒரு b minus b அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த b வந்து கேன்சல் ஆயிடும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து குரூப்பிங் பண்ண போறோம். இந்த டேர்மையும் அதர் சைடு எடுத்துட்டு வர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற half g t1 ஸ்கொயர் எழுதியாச்சு. மைனஸ் half g t2 ஸ்கொயர் எழுதியாச்சு. அடுத்தது a t1 மைனஸ் இங்க இருக்கிற a t2 equal to 0. இப்போ பாருங்க நம்ம வந்து half g இதுல வந்து காமனா எடுத்துட்டா நமக்கு t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் மட்டும் வரும். அதே மாதிரி இங்க a காமனா எடுத்துட்டா t1 மைனஸ் t2 equal to 0 அப்படின்னு வரும். இப்போ ஃபர்தரா இந்த டேர்ம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ல ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ half g இதை ஃபேக்டரைஸ் பண்ணா t1 plus t2 into t1 minus
t2 அப்படின்னு வரும் plus a into t1 minus t2 equal to 0 அப்படின்னு வரும். இப்போ டோட்டலா நம்ம இந்த ரெண்டு டேர்ம்லையும் t1 minus t2 அப்படின்ற டேர்ம் வந்து காமனா இருக்கு. ஸோ t1 minus t2 நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து ரிமைனிங் வந்து half g into t1 plus t2 இருக்கும் plus இங்க a இருக்கும் equal to 0. இப்போ நம்ம ரெண்டு ஃபேக்டர் இருக்கு, அதாவது t1 minus t2 equal to 0ன்றது ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் half g into t1 plus t2 plus a equal to 0 அப்படின்னு வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ல இருந்து t1 equal to t2 அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம half g into t1 plus t2 equal to இந்த a அந்த பக்கம் படிச்சுனா மைனஸ் a ஆயிடும். இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம g உள்ள மல்டிப்ளை பண்ணா gt1 plus gt2 equal to minus 2a அப்படின்னு வருது. அப்போ gt1 equal to minus 2a minus gt2 அப்படின்னு வருது. அப்போ t1 வந்து நமக்கு minus 2a minus gt2 whole divided by g அப்படின்னு இன்னொரு எக்ஸ்பிரஷனும் வருது. ஸோ நமக்கு எப்பவுமே t1 equal to t2 இது மட்டும் வந்தாதான் இது 1 to 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஒன்னு t1 equal to t2, அதோட t1 and t2 கனெக்ட் பண்ற இன்னொரு ரிலேஷன் வருது. இது மாதிரி வரக்கூடாது, இதை ரிஜெக்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த ரீசனுமே இல்லை, இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல, ரெண்டுமே வருது. அதனால therefore it is not 1 to 1. ஸோ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. டெக்ஸ்ட் புக்ல ஐடென்டிஃபைங் த கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக் இந்த டாபிக்ல கிராஃப்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க, லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, இங்க குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனை பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது இதோட கிராஃப் பாருங்க, இது மாதிரி வருது. 1 to 1க்கு நமக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து மோர் தென் ஒன் பிளேஸ்ல கட் ஆகும்போது 1 to 1 கிடையாது. ஸோ இந்த குவாட்ராட்டிக்கு நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா 1 to 1 வராது. அண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க the equations of motion of a particle traveling under the influence of gravity. அதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஈக்குவேஷனே பாத்தீங்கன்னா travels, ஒரு ஆப்ஜெக்ட் travels under the influence of gravity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்போது இது வந்து ஒரு quadratic function and these functions are not 1 to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y அப்படின்றது ஏன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னால இது 1 to 1 இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதுதான் ரீசன். ஸோ கான்செப்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் டிராவலிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி இஸ் a quadratic function and these functions are not 1 to 1. ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து not 1 to 1 அப்படின்னு வரணும். நம்ம ஈக்குவேஷன்ஸ் வச்சு இது not 1 to 1 ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு t1 equal to t2 மட்டும் வந்ததுன்னா 1 to 1, அதோட சேர்த்து நமக்கு இன்னொரு ரிலேஷனும் சேர்த்து வருது. இதை நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியல. ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் வேணும். நம்ம வந்து இந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஜீரோன்றனால இது 0 டிவைடட் பை அப்படின்னு சொல்லி போட்டு அது ஒரு ரீசனா வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது, ஒரு வேலிட் ரீசன் வேணும். ஸோ அதனால இது ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே வேலிட். இப்படி இருக்கும்போது இது 1 to 1 கிடையாது. ஸோ இங்க ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை பத்தியும் புக்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிராஃப்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஹரிசாண்டலா ஒரு லைன் வரையணும், இது ஒரு இடத்துல மீட் ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த டயக்ராம் ஏ அண்ட் சில வந்து ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது. அப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த ரெண்டாவது டயக்ராம்ல மோர் தென் ஒன் பிளேஸ்ல இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து மீட் ஆகுது. அதனால இது வந்து does not represent 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த குவாட்ராட்டிக் கிராஃப்லயும் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சா it will meet more than one place, அதனால it is not 1 to 1. நம்மளோட இந்த ஈக்குவேஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க t ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக். ஸோ இட் இஸ் நாட்
1 to 1. Question number 12 பாருங்க. The function T which maps temperature in Celsius into temperature in Fahrenheit அப்படின்னு கொடுத்திருக்காங்க. T of C equal to F அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Where F is equal to 9/5C plus 32. இப்போ T of 0 கண்டுபிடிக்கணும். So first subdivisionல T of 0. முதல்ல நம்ம T of C equal to F னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த F க்கு பதிலு 9/5C plus 32 அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ T of 0 வேணும்னா C வந்து 0 னு போடணும். So 9/5 into 0 plus 32. டோட்டலா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிடும். செகண்ட் டேர்ம் 32 மட்டும் அப்படியே வரும். இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 2ல வந்து T of 28 கண்டுபிடிக்கணும். So 9/5 C க்கு பதிலு 28 சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும் plus 32. இப்போ இதை வந்து நம்ம முதல்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். 9/8 72 இது 7 வரும். 9 to 18 plus 7 so 25 divided by 5 plus 32. அடுத்தது 5 ஆல டிவைட் பண்ண போறோம். So 5 5 25 வந்துரும். அதுக்கப்புறம் 0 பாயிண்ட் இங்க 2 இருக்கு. ஒரு 0 போட்டா 5 4s are 20. அது போக நமக்கு plus 32 இருக்கு. இது ஆட் பண்ணா 82.4. So இங்க வர்றது எல்லாமே நமக்கு வந்து Fahrenheit. So 32 degree Fahrenheit. அதே மாதிரி இது வந்து 82.4 degree Fahrenheit. அடுத்தது subdivision 3 T of minus 10. So T of minus 10 அப்படின்னும் போது 9/5 into minus 10 plus 32 அப்படின்னு போடணும். இதை கட் பண்ணிட்டோம்னா 2 வந்துடும். minus 2. அப்போ minus 18 ஆயிடும். minus 18 plus 32. So 32ல இருந்து 18 subtract பண்ண போறோம். ஒன்று borrow பண்ணணும். 4 இங்க 2 ஆயிடும். 2 minus 1 1. டோட்டலா 14 degree Fahrenheit. அடுத்தது subdivision 4. T of C வந்து 212 இருக்கும்போது value of C என்னன்னு கேட்டிருக்காங்க. So இதான ஃபார்முலா T of C. இதையே 212 னு போட்டுட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணணும். So subdivision 4ல வந்து 212 equal to 9/5C plus 32. இதுல C என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த 32 அதர் சைடு எடுத்துட்டு வர போறோம். So 212 minus 32 equal to 9/5C. 212ல 32 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 0 இங்க ஒன்னு borrow பண்ணனும். 11 minus 3 8. இங்க ஒன்னு borrow பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். So 180 equal to 9/5C. இப்போ இந்த இடத்துல 5 வந்து நியூமரேட்டர்ல இங்க மல்டிப்ளை ஆயிடும். 9 வந்து divided by 9 அப்படின்னு வந்துரும். இதுதான் C. இதை கேன்சல் பண்ணா 20 times 20 into 5. இப்போ C யோட வேல்யூ 100 degree centigrade. அடுத்தது the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது Celsius value is equal to the Fahrenheit value அப்படின்னா Celsius value அப்படின்றது C இது equal to Fahrenheit value அப்படின்னு எடுத்திருக்கோம். பட் ஆல்ரெடி நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? F அப்படின்றது 9/5C plus 32. So C equal to இந்த F க்கு பதிலு 9/5C plus 32. இந்த மொத்த டேர்ம் இந்த பக்கம் வந்துரும். C minus 9/5C equal to 32. LCM எடுத்தீங்கன்னா LCM வந்து 5. So இங்க 5C minus 9C equal to 32 அப்படின்னு வரும்.
இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அதுக்கு முன்னாடி இந்த நியூமரேட்டரை சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 5c minus 9c வந்து minus 4c equal to இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். 32 into 5. இந்த 4 வந்து டிவிஷன்ல வந்துரும் including minus sign. So 32 into 5 by minus 4. இதை கேன்சல் பண்ணா 8 times 8 5s are 40 and minus sign இருக்கு. So minus 40 degree centigrade. So minus 40 degree இருக்கும்போது நமக்கு ரெண்டுமே அதாவது செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும்.